ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் ஆதார் விவரங்கள் எதுவும் வாங்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியல் அடிப்படையிலேயே உறுப்பினர்களை சேர்ப்பதாகவும் திமுக சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறுப்பினர் சேர்க்கைக்கு சம்மதம் பெறுவதற்காகவே ஓடிபி பெறப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் ஆதார் விவரங்கள் எதுவும் வாங்கவில்லை என்று திமுக முறையீடு செய்துள்ளது. தவறான தகவலை அளித்து வழக்கு தொடர்ந்ததால் அது தொடர்பாக அவசர வழக்காக விசாரிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார், வணக்கம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது திமுகவினர் தரப்புல ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயர்ல ஆதார் விவரங்கள் எதுவும் வாங்கவில்லைன்னு தவறான தகவல்களை அளித்து வழக்கு தொடர்ந்தால் அது தொடர்பாக அவசர வழக்காக விசாரிக்க கோரி மதுரை அமர்வில் தற்போது முறையீடு செய்யப்பட்டிருக்கு. மனுவை தாக்கல் செய்ததால் நாளைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது திமுகவின் தரப்புல தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்வு மானாமதுரை தொகுதி ஒருங்கிணைப்பாளரான வினோத் சார்பில் மூத்த வழக்கறிஞர் வில்சன், நீதிபதிகள் MS சுப்பிரமணியம், மரியாதையான அமர்வு முன்பு ஒரு முறையீட்டை முன்வைத்தார். இதுல பொதுமக்களிடம் திமுகவினர் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயர்ல ஆதார் விவரங்கள் எதையும் வாங்கல, அதே மாதிரி அதிமுக தரப்புல ஆதார் எண்ணை பயன்படுத்தி ஓடிபி பெறுவதாக தவறான தகவல்களை நீதிமன்றத்தில் சொல்லி உத்தரவு பெற்றிருக்கிறாங்கன்னு, தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியல் அடிப்படையிலேயே உறுப்பினர்களை சேர்க்கிறோம்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. உறுப்பினர் சேர்க்கை சம்பந்தம் பெறுவதற்காகவே ஓடிபி பெறப்பட்டதுன்னு, வேறு எந்த ஆவணத்தையும் யாரிடமும் வாங்கவில்லைன்னு, தவறான தகவல்களை அளித்து வழக்கை அதிமுக தாக்கல் செய்துள்ளனர் குறிப்பிட்டிருக்காங்க. தற்போது உறுப்பினர் சேர்க்கை பணி மொத்தமாக நிறுத்தப்பட்டுள்ளதுன்னு, ஆகவே இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுக்க வேண்டும் சொல்லி கோரினாரு. அதற்கு நீதிபதிகள் மனுவாக தாக்கல் செய்வதற்கு அதுக்கு நீதிபதிகள் மனுவாக இதை தாக்கல் செய்யுங்க, நாளைக்கு விசாரணைக்கு எடுக்கிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அதிமுகவினர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தகவல் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில ஆதார் எண்களை பெறுவதோடு இல்லாம அவங்களை மிரட்டுறாங்க, அதன் மூலம் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி அவங்க வழக்கு தெரிவிச்சிருந்த நிலையில தற்போது இந்த வழக்கை அப்படி எதுவும் நாங்க பண்ணல அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல விளக்கம் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில இந்த வழக்கானது நாளைக்கு விசாரணைக்கு வருதுங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.